கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி 13 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு இன்றைய தலைப்பு தாயின் கருவில் கண்ட அன்பு. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4 தனிமையில் தாங்கும் தேவனின் அழைப்பு. இன்றைய வேத வசனமானது நம் தனிமைக்கு தனித்துவமான ஒரு வேத பகுதியாக அமைந்துள்ளது. மனித வாழ்க்கையில் நதி போன்ற துன்பம் குறுக்கிடும்போது தேவன் நம்மை ஏந்துபவராகவும், மலை போன்ற பாரங்கள் நம்மை சூழும்போது நம்மை சுமப்பவராகவும், வாழ்வில் நமக்கு மறைவாயிருக்கும் கண்ணிகளில் நாம் மாண்டு போகாத வண்ணம் தப்புவிக்கிறவராகவும் நம் கூடவே பயணிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நம்மை ஏந்துகிறார். இமைப்பொழுதில் அவர் நம்மை தப்புவிக்கிறார். துயரம் வருவதால் அவர் நம்மை மறந்தாரோ என்று நாம் எண்ணலாம். சத்துருவாகிய சாத்தான் அவர் அன்பை மறைக்க முயலும் போதும் அவர் ஏந்தி சுமந்து தப்புவித்த நினைவலைகள் நம்மை அவர் அன்பின் வலையில் சிக்க வைக்கிறது. நம்மை சுமக்க ஒருவர் உண்டு, நம்மை நேசிக்க ஒருவர் உண்டு, நமக்காக ஜீவனையே தந்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி உண்டு. அவர் நம்மை தோளில் மட்டுமல்ல, இதயத்திலும் ஒவ்வொரு நாளும் சுமக்கிறார். வாழ்வில் வழிகாட்டும் சுமைதாங்கி, நீங்கள் இன்றைக்கு யார் என்னை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார் என தனிமையால் தியங்குகிறீர்களா? உறவுகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலையா? உங்களை ஏந்திச் சுமக்க சிலுவை நாயகன் இயேசு இருக்க, இந்த மாண்டு போகிற மனுஷனுக்காக ஏன் மனம் குழம்புகிறீர்கள்? உங்களை தாயின் கருவில் தோன்ற பண்ணின தேவன் தாமே உங்களை நரைவயது வரைக்கும் சிப்பிக்குள் மறைந்திருக்கும் முத்தைப் போல அவர் சிறகின் மறைவில் வைத்து பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்களின் வியப்பூட்டும் வாழ்க்கை பயணத்தில் தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஏந்தி தாங்கி தப்புவித்து அருமையாய் வழிநடத்தி அவர்களை கானானில் குடியேற்றினார். அப்படியே நம் வாழ்விலும் என்னதான் துயரங்கள் துன்பங்கள் நம்மை சுழன்றாலும் எந்த சேதமுமின்றி காத்து நம்மை சுமக்கிற சுமைதாங்கியாய், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் நம்மை அனுதினம் வழிநடத்தி தப்புவிப்பாராக. கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன்.